இறையேசுவில் அன்பானவர்களே, மத்தேயு நற்செய்தி 21 அதிகாரம் 33 முதல் 44 வரை உள்ள இறை வார்த்தைகளில் இன்று கொடிய குத்தகைக்காரர் உவமையை நாம் எஜமானன் ஒரு திராட்சை தோட்டத்தை ஏற்படுத்தி அதில் பணியாளர்களையும் ஏற்படுத்துகின்றார். உகந்த நேரத்தில் பணியாளர்களிடமிருந்து கனியை பழங்களை சேகரிக்க விரும்புகிற எஜமானன். அன்பானவர்களே, இந்த எஜமானன் இடத்தில் கடவுளையும் இந்த வேலைக்காரர் இடத்தில் நம்மையும் இந்த திராட்சை தோட்டத்தினிடத்தில் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற கடவுளுடைய கொடைகளையும் நாம் நினைத்து பார்ப்போம். கடவுள் இப்போது நம்மிடமிருந்து இந்த கொடைகளை பயன்படுத்தி என்ன விளைச்சலை கொடுத்திருக்கிறோம் என்று கேட்கிறார். அப்போது பலன் கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? எனக்கு என்னெல்லாம் கலன்களை கொடுக்கிறதுக்கு முடியும்? நான் உண்மையிலேயே நல்ல ஒரு பணியாளனாக இருக்கிறேனா என்பதுதான் இன்றைய நாள் நற்செய்தியின் மொழியாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதும் நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டியதும். இங்கே இந்த பணியாளர்கள் அவரிடம் பலனை எதிர்பார்த்து வருகின்ற தொழிலாளர்கள் எல்லாம் விரட்டுவதையும் கொல்வதையும் காணுகிறோம். ஏன் அவர்கள் அவ்வாறு விரட்டுகிறார்கள் என்று கேட்டால், அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. அவருடைய கரங்களிலே தங்களது திராட்சை தோட்டத்திலிருந்து கனிகள் ஒன்றும் விளைவிக்க முடியவில்லை. அவர்கள் தங்களை பார்த்து கொண்டார்கள். பழமொழி என்று சொல்வார்களே, பயிரை வேலியை மேய்ந்தது போல. அதாவது இந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து அவர்களுக்கென்றே வாழ்ந்தார்கள். அவர்களது வாழ்க்கையை செழுமைப்படுத்தினார்கள். அவர்களால் பிறருக்கு பலன் ஒன்றும் கொடுப்பதற்கு இல்லை. அவரிடம் எதிர்பார்க்கின்ற எஜமானனுக்கு கொடுப்பதற்கு கனிகள் ஒன்றும் அவர்களிடம் இல்லை. ஏனெனில் அனைத்தும் அழிந்து விட்டது, அனைத்தும் அவர்களுக்கே செலவாகிவிட்டது, கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. அன்பானவர்களே, இந்த கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற கனி எது? கடவுள் நம்மளிடமிருந்து எதிர்பார்க்கின்ற கனி எது? நாம் காண்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 25 அதிகாரம் 1 முதல் வசனங்களை வாசிக்கிற போது நமக்கு தெரியும், கடைசி இறுதி தீர்ப்பையாக நாம் அங்கே வாசிக்கிறது. இறுதி தீர்ப்பின் வேளையிலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? சிறிய சகோதரர் ஒருவருக்கு நீங்கள் செய்தது போது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிற ஆண்டவர். நான் தாகமாக இருந்தேன், நீ குடிக்க தரவில்லை. நான் பசியோடு இருந்தேன், நீ உண்ண தரவில்லை. நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு நீ உடை தரவில்லை. நான் அனாதையாக இருந்தேன், நீ எனக்கு ஆதரவு தரவில்லை. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நீ என்னை பார்க்க வரவில்லை. நோயாளியாக இருந்தேன், நீ என்னை சந்திக்கவில்லை என்றெல்லாம் அங்கே கூறுவதை நாம் காண்கிறோம். அதாவது நாம் கொடுக்க வேண்டிய கனிகள் இவைதான். அன்பினுடைய கனிகள், பொறுமையினுடைய கனிகள், தூயாவி தருகின்ற கனிகள், இவற்றை நாம் கொடுக்க வேண்டியவர்கள். அவை கொடுக்காமல் நாம் நமக்குள்ளேயே வைத்திருக்கின்ற போது, அல்லது நாம் அதை அழித்து விடுகிற போது, சுயநலத்தால் நாம் நம்மையே அதிகமாக காட்டுகிற போது நாம் இவற்றையெல்லாம் அழித்து விட்டோம். அதனால் இனி கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. மனிதன் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருப்பது நமக்கு தெரியும். தொடக்க நூல் 1 அதிகாரம் 26 வசனத்திலே வாசிக்கிறோம், கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று காண்கிறோம். கடவுளுடைய உருவும் சாயலும் என்பது அன்பு நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, அமைதி நிறைந்த, பொறுமை நிறைந்த, சமாதானம் நிறைந்த அந்த கடவுளுடைய உருவமும் சாயலும் அது நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை பிறருக்கு கொடுத்தோமா என்பதுதான் கேள்வி. இங்கு ஆண்டவர் நமக்கு முன்னால் வந்து, நான் கொடுத்த இந்த உருவையும் சாயலையும் பயன்படுத்தி எத்தனை பேருக்கு நீ அன்பு காட்டினாய், எத்தனை பேருக்கு எத்தனை பேரோடு பொறுமையோடு நடந்து கொண்டாய், எத்தனை பேருக்கு இரக்கம் காட்டினாய், எத்தனை பேருக்கு சமாதானம் கொடுத்தாய், உனது வீட்டில் நீ அமைதியை விதைத்தாயா என்று கேட்கிற போது, கொடுப்பதற்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரிடம் என்பதை தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நம்மால் முடிகிறதா? இதுதான் அன்பானவர்களே முக்கியமான கேள்வி. நாம் காண்கின்ற கலாத்தியர்கள் எழுதிய திருமுகம் 5 அதிகாரம் 16 முதல் 26 வரை உள்ள வசனங்களில் உடனுடைய குணநலன்களையும் ஆன்மாவினுடைய குணநலன்களையும் பற்றி பார்க்கிறோம். ஆன்மாவினுடைய குணநலன்கள், ஆன்மா தருகின்ற கனிகளை பிறருக்கு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இன்றைய நாள் 3வது வாசகத்திலே வாசிக்கிறோம். பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8 அதிகாரம் 14 வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார், தூய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள். தூயாவினால் நடத்தப்படுகிறவர்கள். இப்போ தூயாவினால் நடத்தப்படுகிறவர் என்றால் ஆவி விளைவிக்கின்ற கனிகளை கொடுக்கிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் இந்த கொடிய குத்தைக்காரர் உவமை வழியாக ஆண்டவர் நம்மோடு எதிர்பார்ப்பது, நீ என்னுடைய பிள்ளையா இல்லையா? நீ கனி கொடுக்கிறவனாக இருந்தால் என்னுடைய பிள்ளை. அப்படியானால் உன்னை நான் நிரந்தரமாக அந்த எனது தோட்டத்திலே வைத்திருப்பேன். இல்லை என்றால் உன்னை எடுத்து புறந்தள்ளிவிட்டு அங்கே வேறு ஆட்களை வைக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மிடமிருந்து கனிகளை எதிர்பார்க்கிறார். நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, பொறுமை மிகுந்தவர்களாக, இரக்கம் காட்டுகிறவர்களாக, சமாதானம் விதைக்கிறவர்களாக மாறுவதற்கு ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அந்த கனிகள் நான் இதுவரை விளைவிக்கவில்லை என்றால் இனி யாவது கொடுப்பதற்கு நாம் முயற்சிப்போம்.
அன்பானவர்களை, நம்மிடம் கனி இல்லாமல் போவதனால்தான் இந்த வேலைக்காரர்கள் தன்னிடம் வந்து கனி கேட்க வந்த தொழிலாளர்களை எல்லாம் அடித்து விரட்டியது போல, கொன்றொழித்தது போல நாமும் இங்கே சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, பலவிதமான குடும்ப தகராறுகளும் அல்லது தனிப்பட்ட விரோதங்களும் எல்லாம் வளர்த்து நமது வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் கனிகளை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். கடவுள் என்னிடமிருந்து கனி எதிர்பார்க்கிற போது கொடுப்பதற்கு என்னிடம் கனிகள் இருக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உருவை சாயலையும் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியை நான் புறக்கணித்து மறந்து போய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த தவக்காலத்திலாவது நான் மீண்டும் மறைத்து வைத்திருக்கிற அல்லது ஒழித்து வைத்திருக்கிற கடவுளுடைய சாயலை பற்றி அக்கறை கொண்டவளாக கடவுள் விரும்புகின்ற கடவுள் எதிர்பார்க்கின்ற கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, ஆத்மத்திடம் இவற்றால் பிறருடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகின்றவர்களாக, செழிப்படைய செய்கின்றவர்களாக, அவ்வாறு கடவுளுடைய முன்னிலையில் நல்ல பணியாளர்களாக நிற்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.